வணக்கம். ஸ்ரிஷா ஐயங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கோவில் ஸ்டைலில் ஒரு சக்கரை பொங்கல் தான் பார்க்க போகிறோம். ஆடிப்பெருக்கு வருது, அந்த சனிக்கிழமை. அதுக்கு நம்ம சக்கரை பொங்கல் பார்க்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப்பு அரிசி எடுத்துட்டு, அரை கப்பு பைத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு எல்லாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் இன்றைக்கி நான் இந்த குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஆனால் தண்ணியெல்லாம் மொத்தத்தை இழுத்துட்டேன். இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு இந்த கப்பாலேயே ஒரு 5 கப்பு வச்சுருக்கேன் தண்ணி. இது கொஞ்சம் புது அரிசி, சீக்கிரம் குழையிறது. பழைய அரிசியாக இருந்தால் இன்னொரு கப்பு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். 6 கப்பு வச்சுக்கல, நான் 5 கப்பு வச்சுருக்கேன். அளந்து வச்சுருக்கேன். அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 3-4 விசில் நல்லா குழையணும். 3-4 விசில் வாங்கிக்கலாம். இப்போ குக்கர் ஆறத்துக்குள்ளே என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இந்த கப்பால் ஒரு கப்பு ரைஸுக்கு 2.25 கப்பு வெல்லம். இது வேணும்னா நீங்கள் 2 கப்பு கூட போட்டுக்கலாம். இதால் நான் 2.25 கப்பு தலை தட்டி வச்சுருக்கேன். இதால் ஒரு 1/4 கப்பு திராட்சை, ஒரு 1/4 கப்பு முந்திரி, அப்புறம் அரை கப்பு நெய். இன்னும் நெய் வேணுன்னா கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜாதிக்காய் பவுடர், ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் குங்குமப்பூ இவ்வளோ வச்சுருக்கேன். இங்கே கடாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெறும் இந்த வெல்லம் கரையிறதுக்கு தான் தண்ணி. ஒரு ஸ்பூன் கணக்கில் தான் இருக்கும் தண்ணி ரொம்ப வேண்டாம். இந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். நான் 2.25 கப்பு வெல்லமும் சேர்த்துருக்கேன். வெல்லம் கரைஞ்சி தானே போகிறோம். இது நல்லா பாகு வெல்லம். நீங்கள் வடிகட்டுறதுனா வடிகட்டிங்க. வெல்லம் கொஞ்சம் மண் தூசி எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வடிகட்டிக்கலாம். நான் பாகு வெல்லம், அதனால் அப்படியே சேர்க்குறேன். இது கரையட்டும். இந்த கட்டியெல்லாம் இருக்குது. இது மாதிரி பாகு காய்ச்சி நம்ம இந்த அரிசியை கலந்தோம்னாக்கா உங்களுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அப்படியே அந்த கரைஞ்சி தானே போகிறோம், அவ்வளோதான். அதுக்குள்ளே இங்கே சாதம் பாருங்கள். நல்லா குழைச்சா குழையிறது. ஆனால் ரொம்ப அப்படியே குழைய இல்லை. தண்ணி ரொம்ப இதுவாக இல்லை, கரெக்டாக இருக்குது. 5 பங்கு. இது அப்படியே இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வெல்லமெல்லாம் கரைஞ்சிட்டு இப்போ இந்த ரைஸ் எடுத்து அப்படியே சேர்த்துட வேண்டியதான். அரிசி மொத்தம் சேர்த்துட்டேன். அப்படியே இந்த வெல்லத்தில் அப்படியே கிளறி விட்டுற வேண்டியதான். பாருங்கள், நான் எல்லாம் கரைச்சிட்டேன். அப்படியே வெல்லத்தில் சாதமெல்லாம் கரைஞ்சிட்டு இப்படி எடுத்து விட்டால் அப்படி நிற்கிறது. இப்போ நம்ம தாளித்து கொட்டிட்டு இறக்கிடலாம். இந்த பதத்தில் நான் ஆற நல்லா கெட்டி ஆகிடும். எல்லாம் குழஞ்சிருக்கு, நன்னாவும் இருக்குது சாதம். இப்போ நம்ம தாளித்து கொட்டலாம். இந்த கடாய் போட்டிருக்கேன். இந்த கப்பால் அரை கப்பு நெய் வச்சுருக்கேன். அரை கப்பு நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் முந்திரி பருப்பு, பாருங்க, நல்லா முந்திரி பருப்பு சவந்துட்டு இந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எது உங்களுக்கு ஜாஸ்தியாக படுறதோ அதை கம்மி பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. நம்ம கோவிலெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவேன். நான் அது மாதிரி தான் நான் பண்ணுறேன். இது பொரிஞ்சு வந்துட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், இந்த ஜாதிக்காய் பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக 2 சிட்டிகை இந்த நெய்யிலே இப்படி ஃப்ரை பண்ணி போட்டோம்னாக்கா ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணலாம், இதை அப்படியே எடுத்து இது இன்னும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் இன்னும் இறக்கலை.
அப்படியே இதில் சேர்த்துடலாம். அப்படியே கலந்து விடலாம். இன்னும் கொஞ்சம் கூட மேலே நெய் விட போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம், இதே போருன்னா விட்டுடலாம். இப்படி நம்ம வந்து கரண்டியில் எடுத்து விட்டோம்னாக்கா இந்த கரண்டியில் ஒட்டக்கூடாது, அது மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். நான் அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏலக்காய் பவுடர் ஒரு 2-3 சிட்டிக்கை போடுறேன். கொஞ்சமாக இவ்வளோண்டு பச்சை கற்பூரம், ஒரு பிஞ்சு சஃப்ரான், குங்குமப்பூ. இப்போ இதுக்கு மேலே கடைசியில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடலாம். அவ்வளோதான், கோவில் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுது. ஒரு சூப்பரான ஒரு கோவில் சக்கரை பொங்கல் ஃபார் ஆடிப்பெருக்கு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி அளவுகளோடு பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், ஸ்ரிஷா ஐயங்கார்ஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் ஆடிப்பெருக்கு அதோடு தான் பார்க்க போகிறோம். இது சாதம் இருக்கட்டும். என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரைஸும் தேங்காய் ரைஸு, அதுக்கு வந்து மொச்சை வந்து ஒரு கிரேவி. இது உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் மொச்சையை, அதோட தண்ணி இது வேஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கிரேவிக்கு ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி, லெமனு. ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய். அந்த மேலே கருப்பாக இருக்கிறத அதை எடுத்துகிட்டு உள்ள வரைக்கும் அது நல்லா மிக்சியில் 2 சுற்றி வச்சுருக்கேன். சாதம் பாருங்கள், இது மாதிரி உதிரியாக இப்படி கொஞ்ச நேரம் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டேன். இங்கே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் மொச்சை கிரேவி பண்ணுறதுக்கு. இது காயட்டும், இப்போ தான் விட்டேன். இந்த இடத்துல ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மொச்சைக்கு நம்ம வறுத்து அரைச்சி ஒரு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு மிளகா வந்து ஒரு 5 மிளகா போட்டுக்கிறேன். அப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், ஒரு 150 கிராம் மொச்சைக்கு, அதாவது என் கை அளவுக்கு, அதுக்கு தான் நான் அளவு போடுறேன். இப்படி வதங்கின்னு இருக்க சமயத்தில் இந்த கிரேவிக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன்னாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் தனியாவும் தேங்காயும் கொஞ்சம் நிறைய இருக்கணும். நான் தனியா, தேங்காய், மிளகா, பருப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல. இதிலே நல்லா திக்காக வந்துடும் கிரேவி மாதிரி. அப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் உளுந்து, அதே 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2-3 பிஞ்சு மிளகு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா செவந்துட்டு, இப்படி நல்லா செவந்துட்டு இல்லை தேங்காய் ஒரு 1.25 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் போடுறேன். தேங்காய் நிறையவே போடுறேன். இந்த கலந்த சாதத்துக்கெல்லாம் இந்த மொச்சை ஃப்ரெஷ்ஷான மொச்சை, இது ஊற வச்ச மொச்சை இல்லை. அது கிரேவி பண்ணோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இதை ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே இது எண்ணெய் காஞ்சி, இங்கே எண்ணெய் நல்லா சுட்டுட்டு இந்த எண்ணெயில் உளுந்து,
கடுகு கடுகு நல்லா ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, நம்ம ஆடிப்பெருக்குக்கு பெருமாளுக்கு தான் பண்ணுறோம், அதுக்காக வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்க மாட்டோம். நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் இந்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, தக்காளி நல்லா மசிஞ்சுட்டு இப்போ இந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துக்கலாம். மொச்சையை ஒரு 2 விசில் விட்டேன், மொச்சை குழையாதபடி. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம், அதனால் எங்களுக்கு புளி தண்ணி வேண்டான்னா விட்டுடலாம். நான் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தண்ணியாக புளி தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கிறேன். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போனோம். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து அப்படியே சிம்லேயே வச்சுருக்கேன். அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நான் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த கிரேவி கொஞ்சமாக சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா கூட இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தேங்காய் அரைச்சி விட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம், அப்படியே சிம்லேயே இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம இறக்கிடலாம். இங்கே கிரேவி இன்னும் கொதிக்கலை, கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் இது வந்து தேங்காய் எண்ணெய். எண்ணெயில் ஆஸ் யூஷுவல் கடுகு, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, நல்லா இப்படி கவுந்துட்டு வருது. கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, தேங்காய் சாதத்துக்கு முந்திரி பருப்பு, எலுமிச்சம்பழ சாதத்துக்கு வேர்க்கடலை அப்படி போட்டுக்கலாம். இதில் வேர்க்கடலை வேணா கூட போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், கிரேவி இப்படி நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த கலந்த சாதத்துக்கெல்லாம் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்லாம், ஏன் சப்பாத்தி கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் மொச்சை கிரேவி. நான் இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். கொஞ்சம் இப்படி செவந்து வரும்போது அப்புறம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளோதான். கொத்தமல்லி போடணும், கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். இப்படி வரும்போது செவந்து வரும்போது கொஞ்சமாக பெருங்காயம், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய், நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய்,
இதில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதில் இந்த வடித்த சாதம் போட்டுடலாம். நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன் ஒரு வேளைக்கு. இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்படியே கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்துட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான். உங்களுக்கு இதில் வந்து இன்னும் தேங்காய் வேணும், கரெக்டாக போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்குது தேங்காய். இன்னும் வேணும்னு தேவைப்பட்டதுன்னா போடலாம். எண்ணெயெல்லாம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுது. இப்போ எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன், நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். இது பொரிஞ்ச அப்புறம் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, அதே ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் செவக்கட்டும். கொஞ்சம் லேசாக இப்படி செவந்து வர சமயத்தில் கொஞ்சம் இஞ்சி, இந்த சாதத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், நல்லா ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 லெமன் விட்டுக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி, அரை லெமன் விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்துட்டு வேணுனாக்கா சாதத்தில் கூட விட்டுக்கலாம். இப்போ இதில் இந்த சாதம் போட்டுக்கலாம். அந்த புளிப்பு பார்த்துட்டு சாதம் போட்டு கலந்துக்கணும். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. சரி பாருங்க, அந்த அரை லெமன் தான் விட்டேன், அதே கரெக்டாக இருக்குது. லெமன் ரைஸ் மட்டும் கொஞ்சம் சாதம் நிறைய வச்சுக்கணும். அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாதம் போட்டு கலந்துக்கணும். அவ்வளோதான், ஒரு எலுமிச்சம்பழ சாதம் ரெடி. ஒரு தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், மொச்சையில் வந்து ஒரு கிரேவி.